ஹாய், எனக்கு ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? என்னடா இது, ஒரு 8 மாத காலமா உடம்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்குமேன்னு நினைச்சா எல்லா 7:30யும் ஒன்று லைன் கட்டிக்கிட்டு காலிங் பெல் அடிக்குது. என்ன நடந்தாலும் இருக்க வேலையை பார்த்தாதான் நீங்க ஒரு நல்ல அம்மா, ஒய்ஃப் எல்லாமே, அப்படித்தானே? சரி, யாரெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கெரியரை விட்டுட்டு குழந்தை, ஹஸ்பண்ட், ஃபேமிலின்னு இருந்துட்டு இருக்கீங்க? இப்படி இருக்கிறதுனால நம்மளை யாராவது பெருமையா நினைப்பாங்களா? இல்லை, இது நம்மளோட கடமைன்னு ஒரே வேர்டில் முடிச்சிருவாங்க. ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் ஒரு ஜாபோ இல்லைனா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ஒரு பயம் வரும் பாருங்க. அது ரொம்ப மோசமாக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஓடி ஓடி வேலை செஞ்சாலும் தியாகம் பண்ணாலும் இங்கே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த மரியாதை. நாமளே சம்பாதிச்சு நாமளே தேவைப்படுறத செஞ்சுக்கும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. என்னதான் கணவர் சம்பாதிச்சாலோ நாம கேட்கறத செஞ்சாலோ எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது அது நம்ம காசே இல்லைன்ற கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். மனசுக்குள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு வீட்டை மேனேஜ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம்னு நினைப்போம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, காசு தர தைரியத்தை இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. உங்களோட வேல்யூ கூட யாருக்குமே தெரியாமல் போகும். ஸோ அதனால எந்த விஷயத்துக்காகவும் உங்கள் கெரியரை பிரேக் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுவே சில வருடங்கள் ஆகும்போது உங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டி வந்துடும். குழந்தைக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கி தர இடத்துல நம்ம இல்லைனா கூட உங்களுக்கு ரெஸ்பெக்டே இருக்காது. ஸோ உங்கள் கெரியரை மட்டும் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டுறாதீங்க.